இன்று ஜூன் மாதம் 1ஆம் திகதி தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தின் முக்கிய சின்னமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி நள்ளிரவில் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தின் 45வது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் நிறைவு கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த நினைவு நிகழ்வுகள் உலகின் பல பாகங்களிலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்களை நினைக்க தூண்டிய வகையில் அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த 97,000க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள், இதழ்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் சில தனிப்பிரதிகள் மட்டுமே இருந்த யாழ்ப்பாண வைபவ மாலை போன்ற வரலாற்று நூல்களும் அடங்கியிருந்ததாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அன்றைய காலகட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்கள் இடம்பெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பதட்டமான சூழல் நிலவியதாகவும் சம்பவ நாளில் பாதுகாப்பு படைகள் மற்றும் குழுக்கள் நகரில் செயற்பட்டதாகவும் பல்வேறு அறிக்கைகளின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் இடம்பெற்ற வன்முறைகளில் யாழ் நகரின் சில வர்த்தக நிலையங்களும் அலுவலகங்களும் சேதமடைந்ததாகவும் பல பகுதிகளில் தீ வைப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பல்வேறு சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த நூலக அழிவு யாழ் மக்களின் பண்பாட்டு அடையாளத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.